இந்த படத்துடைய ஹீரோ பேரு சித்து. ஹை ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான். பாப்புலரான ஆள்லாம் கிடையாது. 10 11 மாதிரி கூட்டத்துல ஒருத்தன். அவனுக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அப்பதான் அவனுடைய வாழ்க்கைய அவனால வாழ முடியும். அவன் மொத்தம் 3 ரூல்ஸ் வச்சிருக்கான். அந்த 3 ரூல்ஸ அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றான். ரூல் நம்பர் 1, அமைதியா இரு, வாயை கொடுத்து புண்ணாக்கிக்காத. பல பிரச்சனைகளுக்கு காரணம் தேவையில்லாம பேசுறதுனால. பேச்சு குறைச்சாலே பிரச்சனை எதுவும் வராதுன்னு அவன் நம்புறான். அவனுடைய 2வது ரூல் 10 11 11 இருக்கிறது. ஹாக்கி டீம்ல இருப்பான். ஆனா அவன் விளையாட மாட்டான். தண்ணி பாட்டில் குடுக்கற பையன் மாதிரி இருப்பான். 3வது ரூல் என்னன்னா, ஸ்கூல்ல ரொம்ப ஃபேமஸான பையன் பேரு சக். அவன் கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும். அவனும் ரொம்ப நல்ல விதமாலாம் ஃபேமஸ் ஆகல. ஸ்கூல்ல அவனை அடிச்சுக்க புல்லிங் பண்றதுல ஆளே கிடையாது. அவனும் மத்தவங்களை அடிக்கிறத வீடியோ எடுத்து அவனுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுவான். அவனால இப்போ பாதிக்கப்பட்ட ஒருத்தவ ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா கோமால இருக்கான். பொழைப்பானா மாட்டானே தெரியல. சக்குடைய அப்பா பணக்கார பைப்புல சட்ட சிக்கல்ல மாட்டிக்காம தப்பிச்சுட்டே இருக்கு. பல நாள் திருட ஒரு நாள் மாட்டிக்குவான். என்னைக்கு போறான்னு தெரியல, பாப்போம். அடுத்து ஜிம்ன்ற ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் சித்தோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஜிம்முக்கு சோசியல் மீடியால பெரிய ஆள் ஆகணும்ன்றதுதான் கனவு. அவனுக்கு சித்து ரூல்ஸ் போட்டு வாழறது பிடிக்கல. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கக்குள்ள அங்க ஒரு அழகான பொண்ணு வரா. அவ பேரு டிஃப். பல வருஷமா, அதுவும் சின்ன வயசுல இருந்தே சித்துக்கு டிஃப் மேல ஒரு கண்ணு. அவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். இப்ப அவனுடைய ஒன் சைட் லவ் அவகிட்ட சொல்ல அவனுக்கு தயக்கமா இருக்கு. காரணம் அவளும் சக்கும் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சித்தும் ஜிம்மும் கிரவுண்ட்ல சுத்திட்டு இருக்கக்குள்ள அவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வரா. அவ பேரு லூனா. அவளும் ஜிம்மும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். அடுத்து சித்து வீட்டுக்கு வர அவன் அம்மா கண்ணுல படாம செந்திர் பண்ணாம அவன் ரூமுக்கு போலான்னு பார்த்தா அவன் அம்மா அவனை பிடிச்சிடுறாங்க. அவன் ஸ்கூல்ல இருந்து பார்ட்டின்னு அவனுக்கு லெட்டர் வந்திருக்குன்னு அவங்களும் அவன் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா சித்துக்கு பார்ட்டிக்கு போறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அவன் பெரிய பிள்ளையா ஆகிட்டு இருக்கிறதுனால பார்ட்டிக்கு போனா அது ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும்னு சொல்லி அவன் அம்மா அவனை சமாதானப்படுத்துறாங்க. அப்படி இருந்தோம் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லாததுனால பார்ட்டிக்கு போகிறதுல அவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. அடுத்து அவனும் தொடர்ந்து 72 மணி நேரம் தூங்காம வீடியோ கேம் விளையாடி அவனுடைய பொழுத கழிக்கிறான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனதும் தூங்காதோடைய சைடு எஃபெக்ட் அவனுக்கு காட்ட ஆரம்பிக்குது. நிறைய சாப்பிடறான், மறந்து போறான். அப்புறம் ரொம்ப சோர்வா இருக்கான். ரொம்ப சோர்ந்து போனதுனால அவனுடைய வாய் அவன் கண்ட்ரோல்ல இல்ல. யாருக்கிட்ட பகிச்சுக்க கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தானோ அவன் கிட்டே போய் நக்கலா கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு வரான். அதை கேட்ட சக்கும் கடுப்பாகி போய் சித்த அடிக்கிறான். அங்க வாத்தியார் வந்து சண்டைய விலக்கி விட ட்ரை பண்றாரு. ஆனா சித்து வாய் அவன் கண்ட்ரோல்லே இல்ல. ஆக மொத்தத்துல அவன் கண்ட்ரோல்டா வச்சிருந்த அந்த 3 ரூல்ஸுமே இப்ப அவன் உடைச்சிட்டான். சக்கும் சித்து கிட்ட அவனை அடுத்த தடவை உன்னை நான் நேர்ல பார்த்தா கண்டிப்பா உன் சாவு என் கையில தானு சபதம் போட்டுட்டு போறான். அடுத்த சீன்ல சித்து அவனுடைய பெட்ல இருந்து எழுந்திருக்கிறான். அவன் பக்கத்துல ஜிம் இருக்கான். பயப்புள்ள ஸ்கூல்ல அவ்வளவு கலவரத்தை உண்டாக்கிட்டு கடைசியில 7 மணி நேரம் மயக்கத்துல இருந்து இப்பதான் எழுந்திருக்குது. எல்லாரும் முன்னாடியும் சக்கு சித்து கிட்ட சண்டை போட்டதுனால அவனை ஸ்கூல்ல இருந்து 2 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவனுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவன் 2 வாரம் கிளாஸ் போகணும். இதோட சக்கு பார்ட்டி அப்பதான் திரும்ப ஸ்கூலுக்கு வருவான். சித்தும் பயப்பட ஆரம்பிக்கிறான், பதற்றமாகறான். ஸ்கூல்ல அந்த வருஷத்தோட கடைசி நாள் தான் அவனுடைய வாழ்நாளுடைய கடைசி நாளும். பார்ட்டி அப்ப சக்கு வந்து சித்த கண்டிப்பா கொன்னுடுவான். அடுத்த நாள் சித்து ஸ்கூலுக்கு வர வாழ்க்கைய வாழாமலே சாகணுமா, அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிக்கலான்ற முடிவுக்கும் வரான். கிளாஸ்ல சித்து டீச்சருக்கு முன்னாடி மத்த பசங்களா சங்கோஜப்படுற விஷயத்த தைரியமா எதிர்கொள்றான். அதை பார்த்த மத்த பசங்களோ அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கிறாங்க. சித்தையும் பாராட்டுறாங்க. கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்த சித்துக்கும் அவனை நினைச்சு அவனே ரொம்ப பெருமைப்படுறான். எங்க இருந்து அவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு ஆச்சரியப்படுறான். ஜிம்முக்கும் சித்த நினைச்சு இப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. மத்தவங்க முன்னாடி இப்ப சித்து ஹீரோவா இருக்கிறதுனால. சித்துக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. கண்டிப்பா அந்த அன்னோன் நம்பர் ஒரு பொண்ணுதான். அவளுக்கு சித்த ரொம்ப நாளா தெரியும். அவனையும் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. சித்து கிளாஸ்ல ரொம்ப தைரியமா பேசினதுனால அவளுக்குள்ளயும் தைரியம் வந்து இப்பதான் அவனுக்கு மெசேஜ் பண்றா. மெசேஜ பார்த்த சித்துக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியில அவனையும் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸ்கூல் முடிச்சதும் சித்து பொறுப்பா பார்ட் டைமா பீஸா டெலிவரி வேலை பாக்குறான். ஷிஃப்ட் முடிஞ்சதும் ஜிம்மோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றான். அப்பதான் சித்துக்கும் ஒரு விஷயம் புரியுது. 2 வாரத்துல சக்கு வந்துருவா, கண்டிப்பா அவனை கொன்னுடுவான்னு. சித்து சாகறதுக்குள்ள என்னென்ன வேலை எல்லாம் செய்யணும்னு ஒரு லிஸ்ட் போடுறான். 14 நாள் பாக்கி இருக்க சித்து ஸ்கூலுக்கு போறா. எதை பத்தியும் கவலைப்படல, பயப்படல. மத்த பசங்க எல்லாம் சித்துவ ஹீரோவா பாக்குறாங்க. ஜிம்மும் ஸ்கூல் முழுக்க விசாரிச்சுட்டு வந்து சித்து கிட்ட மொத்த ஸ்கூலுமே சித்துவ பத்தி தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அப்ப அங்க அன்னோன் நம்பர்ல இருந்து சித்துக்கு மெசேஜ் வருது. அந்த பொண்ணு அவனை தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறதா சொல்லி. சித்து உடனே சுத்தி முத்தி பார்க்க அங்க டிஃப் கையில போனோட வரா. உடனே சித்துவும் முடிவுக்கு வரா டிஃப் தான் அந்த அன்னோன் நம்பர் பொண்ணுன்னு. டிஃப்பும் சித்து கிட்ட வந்து
சக் சித்து கிட்ட முரட்டுத்தனமா அவன் அடிச்சதுக்காக மன்னிப்பு கேக்குறான். அது மட்டும் இல்லாம அவளுக்கும் சக்குக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சித்துக்கு தெரிய வர அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவளும் சித்து கிட்ட சாயந்தரம் ஹாக்கி கேம் அட்டன் பண்ணுவியான்னு கேட்க அவனும் ஆமான்னு மண்டையாட்டுறான். அடுத்த சீனே ஹாக்கி மேட்ச் நடக்குது. அங்க எரிக்னு ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் தான் சித்தோடைய ஹாக்கி டீம்ல ஸ்டார் பிளேயர். அவன் அப்பா தான் அந்த டீமுக்கும் கோச்சு. அவன் ஒழுங்கா விளையாடலன்னு சொல்லி அவரும் நல்லா அவனை திட்டுறாரு. பிரேக் டைம்ல டீமும் லாக்கர் ரூம்குள்ள போக கோச்சும் அவர் டீம் பிளேயர்ஸ் எல்லாரையும் நல்லா திட்டுறாரு, யாரும் ஒழுங்கா விளையாடலன்னு. முக்கியமா அவருடைய மகன் எரிக்க. அடுத்து எல்லாரும் கேம் கண்டினியூ பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. சித்து எரிக்கு சோகமா இருக்கிறத கவனிக்கிறான். உடனே சித்தும் எரிக் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க எரிக்கும் மனம் திறந்து பேசுறான். அவனுக்கு ஹாக்கில இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு, அவனுடைய கனவு ஆசை எல்லாமே அவன் டான்சர் ஆகணும்னு தான். சித்து உடனே எரிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, விளையாட வேண்டான்னு விளையாடாதன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறான். சித்து எரிக்குடைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எரிக்கு பதிலா அவன் விளையாட ரெடி ஆகிட்டான். ஆரம்பத்துல சித்தும் பயத்துல பதற்றத்துல அவன் ஒழுங்கா விளையாடல. அப்புறம் தான் அவனுக்கும் ஞாபகம் வந்தது, சின்ன வயசுல அவன் ஐஸ் ஸ்கேட்டிங்ல ரொம்ப சூப்பரா பண்ணுவான்னு. அது மட்டும் இல்லாம அவன் வாழ்க்கையும் சீக்கிரம் முடிய போகுதுன்றத ஞாபகம் வரவே அவனும் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோன்ற முடிவுக்கு வந்துட்டான். உடனே சித்துவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர் மாதிரி நல்லா விளையாட அவனுடைய டீமும் ஜெயிக்குது. சித்து அவனுடைய ஹெல்மெட்டை கழட்ட ஆடியன்ஸ் எல்லாரும் சித்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா விளையாடி ஜெயிச்சது எரிக் இல்ல சித்துன்றதுனால. சித்துவா இவ்வளவு நல்லா விளையாடுறான்னு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஆச்சரியம். இன்னும் அவனை பாராட்டுறாங்க. கோச்சுக்கும் சித்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கவே அவரும் அவருடைய டீம்ல விளையாடுறதுக்கு சேர்த்துக்கிறாரு. அடுத்து அவனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. அவன் நல்லா விளையாடுறதுக்காக அவனை பாராட்டுறான். அடுத்து 11 நாள் தான் பாக்கி இருக்க. ஸ்கூல்ல பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுல மேகன்ற ஒரு பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்றா. அவளுக்கு உதவியா இருக்கிறதுக்காக கிளாஸ்மேட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க யாரும் முன்னுக்கு வரல. அவளுடைய நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்ட சித்தும் அவளுக்கு அசிஸ்டண்டா இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணி வாலண்டியரா அவன் அவளோட ஜாயின் பண்றான். மேகனுக்கும் வேற வழி இல்லாததுனால அவளும் அவனை ஏத்துக்கிறா. அடுத்து சித்து ஸ்கூல்ல ஒரு பையன் ட்ரக்ஸ் விக்கிறான். அவன் கிட்ட போய் ட்ரக்ஸ் கொஞ்சம் வாங்குறான். அடுத்து 10 நாள் பாக்கி இருக்க எரிக் டான்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணி ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத சித்து பாக்குறான். சித்து எரிக் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தது அவனுக்கும் மகிழ்ச்சி தான். அன்னைக்கு நைட்டு சித்து அன்னோன் நம்பர் கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ யாரு, அவ முகம் எப்படி இருக்கும்லாம் சித்துக்கு இன்னும் தெரியாது. அடுத்து 9 நாள் இருக்க. அன்னைக்கு தான் ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்ட் எலெக்ஷன். மேகனும் ரொம்ப பதற்றமா இருக்கா. அவ சித்து வச்சிருந்த ட்ரக்ஸ் டிக்டாக் நினைச்சு எடுத்து சாப்பிட்டுட்டா. வாழ்க்கையில முதல் முறையா ட்ரக்ஸ் எடுக்கவே மேகனும் ரொம்ப பதற்றமாகறா. இதனால அவளும் எலெக்ஷன்ல தூத்து போயிடுவோமோன்னு பயப்படுறா. மேகனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக சித்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான். மேகன் ஸ்பீச் கொடுக்கற டைம் வர ட்ரக்ஸ்னால மேகனும் சித்துவும் என்னென்னமோ பேசுறாங்க, டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் டிஃப் ஸ்கூல் டிராமால கலந்துக்கிறா. அதுல அவ கூட நடிக்க போறது யாருன்னு பார்த்தா அவன் ஒரு புள்ளி. அவன் பேரு ஜான். சித் உடனே ஜானுடைய மேக்கப் பாக்ஸ்ல எதையோ கலக்க அதனால ஜானுக்கும் ஸ்கின் அலர்ஜி ஆகுது. அவனும் டிராமால கலந்துக்கல. அவனுக்கு பதிலா அந்த ரோல் சித்துக்கு கொடுக்க அவனும் ரொம்ப சந்தோஷமா நடிக்கிறான். டிராமா முடிஞ்சதும் சித்தும் டிஃப் கிட்ட பார்ட்டில கலந்துக்கிறதுக்காக கூப்பிடறா. அவளும் ஓகேன்னு மண்டையாட்டுறா. அடுத்த சீன்ல டிஃப் வீட்டு வாசல்ல டிஃப பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக சித்துவும் அவன் ஃப்ரெண்டு ஜிம்மும் லூனாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஜிம்மும் லூனாவும் எலியும் புடியுமா சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து 4 பேரும் பார்ட்டிக்கு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க இருந்தோ அங்க சக் வரா. அவனும் டிஃப் கிட்ட ஏன் அவனுடைய கால் அட்டன் பண்ணல, அவனை அவாய்ட் பண்றேன்னு கேட்டு டிஃப் கிட்ட சண்டை போடுறான். பார்த்தா சக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல இருந்து அவனை போகலான்னு அனுப்பி விட்டுட்டாங்க. அவனும் உடனே டிஃப் கைய புடிச்சு இழுக்கலான்னு பாக்க சித் உடனே சக் கைய புடிச்சுக்கிறான். சக்கு உடனே கோவம் வந்து அவனும் சித்து கிட்ட உன்னை கொல்ல போறேன்னு அவனை மிரட்டுறான். இவங்க எல்லாம் இங்க பேசிட்டு இருக்க கொள்ளையே திடீர்னு சக்கோடைய காரு தீ பிடிச்சி எரியுது. அவனும் உடனே தீ அணைக்கிறதுக்காக அவன் காரு கிட்ட ஓடுறான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சித்துவும் டிஃபோ அங்க இருந்து காட்டுக்குள்ள ஓடுறாங்க. சித்துவும் உடனே டிஃப கிஸ் பண்ண ட்ரை பண்ண அவ உடனே பின்வாங்கிக்கிறா. அவளுக்கு சித்து மேல எந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸும் வரல. அவ இன்னமும் சக்கதான் லவ் பண்ணிட்டு இருக்கன்னு அவன் கிட்ட தெல்ல தெளிவா சொல்லிடுறா. சித்து அவன் மேல தப்பான எண்ணம் உருவானதுக்கு அவளும் காரணமா இருக்குன்றதுனால அவளும் சித்து கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறா. சித்துக்கு மனமே சுக்குநூறா உடைஞ்சிடுது. ஏன்னா டிஃப் தான் அந்த அன்னோன் நம்பர்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் டிஃப் ஒரு உண்மையை சொல்றா. அவகிட்ட சித்துடைய நம்பர் இல்லவே இல்லன்னு. மனம் உடைஞ்சு போன சித்தும் ஜிம்மும் லூனாவோடையும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த சித்தும் அடுத்த நாள் அன்னோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அவளை நேர்ல பாக்கணும்னு சொல்ல அவளோ அதை மறுத்துறா. அவன் அளவுக்கு அவளுக்கு தைரியம் இல்லன்னு சொல்லி அடுத்த நாள் அவனும் கம்ப்யூட்டர் கேம் ஏரியால இருந்து எழுந்திருச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஒரு ஸ்பீச் கொடுக்கறான். கேமிங் மட்டும் வாழ்க்கை கிடையாது, அதையும் தாண்டி உலகம் இருக்குதுன்னு சொல்லி அங்க இருக்க பசங்க எல்லாரும் சித்தோட ஸ்பீச்சை கேட்டு கைத்தட்டி பாராட்டுறாங்க. அவனுடைய ஸ்பீச்சை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன அன்னோன் நம்பர் பொண்ணும் அவனுக்கு மெசேஜ போட சித்துக்கும் புரியுது அங்க இருக்க
அவனுக்கு கூட்டத்துல ஒருத்தி தான் அன்னோன் நம்பர் பொண்ணுன்னு. அவனும் ஆளை பார்த்தாரான், பொண்ணு கிட்ட பேசலான்னு கிட்ட போக அவளும் அவனை பார்த்துட்டு அங்க இருந்து ஓடுறா. ஒரு வழியா சித்தும் அந்த பொண்ணை பிடிச்சிடறான். அன்னோன் நம்பர் பொண்ணுடைய பேரும் தெரிஞ்சுக்கிறான். அவ பேரு கேட்டி. அவளும் அசடு வழிஞ்சுக்கிட்டே சித்து கிட்ட அவளை பத்தி அறிமுகமாயிக்கிறா. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம சித்து உடனே கேட்டி கிட்ட வெளியே போலாமான்னு கூப்பிட அவளும் ஓகே சொல்றா. 2 பேரும் டேட்டுக்கு போறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஒரு நாள் ஜிம் அவன் நாயோட வெளியே உலா வந்துட்டு இருக்கக்குள்ள சக் அவன் ஃப்ரெண்ட்ஸோட கார்ல இருக்கிறத பாக்குறான். சக் ஜிம் கிட்ட ஒன்னா சேர்ந்து போய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்ல ஜிம் உடனே ஓகே சொல்லிட்டு சக்கோடைய கார்ல ஏறிக்கிறான். ஏன்னா ஜிம்மோடைய ஆசையே பெரிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஆகணும்னு தானே. அடுத்த நாள் சித்து ஸ்கூலுக்கு வந்தா ஒரு பிள்ளைங்க சித்த மதிக்கல. கடைசியில ஒருத்தவன் ஜிம் சக்கோடைய கார்ல பேசின வீடியோவை பிளே பண்ணி காட்டுறான். அதுல சித்து 2 வாரத்துக்குள்ள என்னென்னலாம் பண்ணலாம்னு லிஸ்ட் போட்டு வச்சிருந்ததுல இருந்து ஜானுடைய மேக்கப்ல எதையோ கலந்து ஜான டிராமால பார்ட்டிசிபேட் பண்ண விடாம தடுத்த வரைக்கும் பையப்புல எல்லாத்தையும் வளரிட்டான். அது மட்டும் இல்லாம டிஃப் அவனுக்கு நோ சொன்னதுல இருந்து இவன் கேட்டிக்கு ஓகே சொன்னது வரைக்கும் எல்லாத்தையும் ஹீரோவா இருந்த நம்ம சித்து ஒரே நாள்ல 0வா ஆகிட்டாரு. அவனை ஹாக்கி டீம்ல இருந்தும் வீடியோ கேம் டீம்ல இருந்தும் துரத்தி விட்டுட்டாங்க. மேகன் ட்ரக் யூஸ் பண்ணதுனால பிரசிடென்டா இருந்த அவளையும் அந்த பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. அவளும் சித்து மேல கொலை வெறியில இருக்கா. அவனும் மன ஆறுதலுக்காக கேட்டுக்கிட்ட பேசலான்னு பார்த்தா அவன் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. பொழுது போனதோ வீட்டுக்கு வந்த சித்த பாக்கிறதுக்காக ஜிம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. ஆனா சித்துவோ ஜிம் மேல கொலை வெறியில இருக்கா. ஜிம் ஃபேமஸ் ஆகணும் சித்த பத்தின எல்லா ரகசியங்களையும் போட்டு உடைச்சதுனால ரூமுக்குள்ள வந்த சித்தும் கேட்டிக்கு மெசேஜ் பண்ணி அவகிட்ட மன்னிப்பு கேக்குறா. ஆனா அவளும் மன்னிக்க தயாரா இல்ல. அடுத்த நாள் சித்தோடைய வீட்டு வாசல்ல லூனா வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஜிம்முக்காக. ஜிம் வேணும்னே சித்து அவமானப்படுத்தணும்னு அவன் அந்த மாதிரி பேசலன்னு சொல்லி ஜிம்ம மன்னிச்சிடுன்னு கேட்டுக்கிறா. அவளும் வரப்போற ஸ்கூல் பார்ட்டி அவனுக்கு ஞாபகப்படுத்த ஆனா அவனுக்கு ஸ்கூல் பார்ட்டில கலந்துக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. லூனாவும் சித்துவ முன்னாடி எப்படி தைரியமா இருந்தானோ அதே மாதிரி திரும்பவும் இருக்க சொல்றா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு சக்கோடைய காரு தீப்பிடிச்சு எரிஞ்சதுக்கு காரணம் லூனா தான் அவளும் சித்து கிட்ட ஒத்துக்கிறா. லூனாவுடைய சமாதானத்துக்கு அப்புறம் ஒரு வழியா சித்துவும் பார்ட்டியில கலந்துக்கலான்னு முடிவு பண்றான். உன் பார்ட்டியும் வருது. அவனும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறான். சித்துவும் ஜிம் மேல உள்ள மனஸ்தாபெல்லாம் விலகி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அடுத்து அவனும் நேரா கேட்டுக்கிட்ட போய் அவகிட்ட பேச அவளோ அவன் கிட்ட பேச மறுத்தர்றா. முதல்ல இருந்தும் சித்து அவளை பார்த்து அவகிட்ட மனம் விட்டு பேசுறான். அவளை காயப்படுத்தணும்னு அவன் ஒருபோதும் நினைச்சதில்ல. அவன் காதலிச்ச ஒரே பொண்ணு கேட்டிதான்னு சொல்லிட்டு சக் எந்நேரம் வேணாலும் அவனை கொன்னுடுவான்னு அவனும் கேட்டிக்கு பாய் சொல்லிட்டு அவகிட்ட இருந்து விலகி வரான். கடைசியில கொஞ்ச நேரம் கழிச்சு சக்கும் அங்க வரா. அவனும் ஆக்ரோஷமா சித்து அடிக்க சித்து மயக்கம் போட்டு விழ அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. மயக்கம் தெளிஞ்ச சித்து ஹாஸ்பிட்டல்ல கண்ணு விழிக்க அவன் பக்கத்துல அவன் கூட ஜிம் இருக்கான். பார்த்தா ஜிம் அடிபட்டு இருக்கு. அவனும் சித்து மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் பார்ட்டில என்ன நடந்ததுன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். டக்கு சித்து அடிக்கவே கோவமான ஜிம்மும் சக்க அடிக்கிறான். ஜிம்மு கூட லூனாவும் சேர்ந்து சக்க அடிக்கிறான். எரிக் அவன் அப்பா ஹாக்கி கோச்ச அடிச்சு அவனுடைய ஆசை கனவு எல்லாமே டான்சர் ஆகணும்னு சொல்லி கடைசியில அந்த பார்ட்டியே ரணகலமா ஆகிடுது. ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு அவங்க அவங்களுடைய ஆத்திரங்கள் கோவங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாங்க. சித்து ஹாஸ்பிட்டல் ரூமை விட்டு வெளியே வர வாசல்ல மத்த பசங்க எல்லாரும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சித்து ஹாஸ்பிட்டல் ரூமை விட்டு வெளியே போனதும் ஜிம்முவும் லூனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய காதல ஒரு வழியா வெளிப்படுத்திக்கிறாங்க. சக்குக்கு நல்லா அடிபட்டிருக்கு. அவனும் அங்க ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருக்கான். அவனை போலீஸும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவன் பண்ண தப்புக்காக. சித்துக்கு பெருசா ஒன்னும் ஆகலன்றத பார்த்த மத்த பசங்க சந்தோஷப்படுறாங்க. சித்தோடைய கண்ணோ அந்த கூட்டத்துல கேட்டியதான் தேடுது. கடைசியா அவனும் கேட்டிக்கிட்ட போய் நடந்ததெல்லாம் மறந்துட்டு மன்னிச்சுட்டு புதுசா ஆரம்பிக்கலாம்னு சொல்ல அவளும் ஒத்துக்கிறா. 2 பேரும் சந்தோஷமா ஹாஸ்பிட்டல் காரிடோர்ல டான்ஸ் ஆடுறதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த படமும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.